Taste the Daily. சபை கூட்டத்தொடரில் பங்கேற்க இரண்டாவது நாளாக யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆளுநர் உரையோடு தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாம் நாள் கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் கூடிய பேட்ஜ் அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்தனர். அவை தொடங்கிய பின்னர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து அவை ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் தொடங்கும் என்றும் சபாநாயகர் அறிவித்தார். டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கொட்டம்பட்டி ஒன்றியத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலூர் தொகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தத்தை மத்திய பாஜக அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மதுரை தல்லாக்குளம் தபால் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மேலூர் தாலுகா முழுவதும் வணிகர் சங்கத்தினர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெண்டர் போடும்போது வேடிக்கை பார்த்துவிட்டு கடைசி நேரத்தில் அதை எதிர்ப்பது போல் நாடகமாடும் திறனற்ற ஸ்டாலின் அரசு டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு நிறைவு பெறும் நிலையில் ஏராளமானோர் ஆர்வமுடன் விண்ணப்பித்தனர். பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் தங்களது பெயர்களை பதிவு செய்தனர். நாகையில் 3 ஆண்டுகளாக உரிய உரிமம் இல்லாமல் தனியார் பள்ளி செயல்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிக்கல் பகுதியில் அண்ணா தொடக்கப்பள்ளி உரிய உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட தகவலில் 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவ மாணவிகள் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருவதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பள்ளியின் தாளாளர் மீது பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறும் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்குவதில் சட்டவிரோதமாக மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் துணை போய் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். சிக்கல் ஊராட்சியில் அண்ணா நர்சரிங்கிற பிரைமரி ஸ்கூலில் இயங்கி வருகிறது. இந்த ஸ்கூலு 2022 முதல் அரசுகிட்ட அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக நடந்து வருது. இது வரைக்கும் 2022லேருந்து இன்னை வரைக்கும் 2700 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் அந்த ஸ்கூலில் அரசு அனுமதி இல்லாமல் நடந்துட்டு வருது. இது மாவட்ட கல்வியில் உள்ள தனியார் பள்ளிகள், இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை மெட்ராஸு, அரசு செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை சென்னை, தலைமைச் செயலாளர் வரைக்கும் புகார் அளித்து எந்த வித நடவடிக்கையும் இல்லை. தற்சமயம் விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுபோல் இந்த ஸ்கூலும் எதிர்காலத்தாச்சு அசாமானம் நடந்தால் அந்த தாளாளர் செல்லம்பாலம் அவருக்கு உடந்தையாக செயல்பட கிறிஸ்டோபர் பாக்கியராஜ் தான் இதுக்கு பொறுப்பு. நாமக்கல்லில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கழிவறையில் தனியார் கல்லூரி மாணவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் அளவிற்கு அதிகமான வலி நிவாரணி மருந்தை பயன்படுத்தியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்தவர் சந்தான கோபாலன். இவர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் தனியார் பார்மசி கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி எடுத்து வந்தார். இந்த நிலையில் கழிவறைக்கு சென்ற அவர் நீண்ட நேரமாகியும் வராததால் சக மாணவர்கள் சென்று பார்த்தபோது அங்கு வாயில் நுரை தள்ளியவாறு சடலமாக கிடந்துள்ளார். விசாரணையில் அவர் அளவிற்கு அதிகமான வலி நிவாரணி மருந்தை பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. மக்கள் விரோத திமுக அரசு போதை நடமாட்டத்தை தடுக்காமல் போதை விழிப்புணர்வு என்ற பெயரில் கபட நாடகம் ஆடி வருவதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.